ஆண்டவர் வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பவுலை பார்த்து சொல்லுகிறார், ஒரு ராத்திரி வேளையில் அவர் சொல்லுகிற காரியம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆமேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் எழும்புவதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட அவனை தூக்கி போடும்படி அவனுக்கு விரோதமாக ஒரு ஆயுதத்தை ஏற்படுத்தி கொண்டு அவனுக்கு விரோதமாக தீங்கு செய்யும்படி ஒரு ராத்திரியிலே வரும் பொழுது வேதம் நமக்கு தெரிகிறது. வேதத்திலே வாசிக்கிறோம், எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, அந்த ராத்திரியில மொர்தெகாய்க்கு விரோதமாய் வந்த ஆமானுடைய திட்டங்களை கர்த்தர் அப்படியே தவிடு பொடி ஆக்கினாரே. அந்த ராத்திரியில கிரியை செய்தாரே. தீங்கு செய்ய நினைத்த ஆமானையே அந்த தூக்கு மரத்திலே தூக்கி போட்டாரே. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். ஆமேன். இந்த இரவுல நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு நமக்கு விரோதமாய் எழும்பின எல்லா காரியங்களையும் கர்த்தர் அழித்து போடுவார். எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படி செய்வார். ஆமேன். நமக்கு விரோதமாக யார் திட்டங்களை தீட்டினாலும் அந்த தீமைகள் அவங்களுக்கே திருப்பி போகுமே தவிர நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா.